பேரரசனாக வாழ்ந்தவன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க சமயத்திலே இந்த உலகத்திலே மழை கிடையாது, மாறு கிடையாது. அப்படி வாழும் காலத்திலே நல்ல தம்பி வடமதுராபுரி ஆளக்கூடிய நல்ல தம்பியுடைய தங்கையை நல்ல தங்காலை நான் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 7 செல்வங்களை பெற்றெடுத்தேன். அப்படி 7 செல்வங்களை பெற்றெடுத்து வாழ்ந்து வரும் தருவாயிலே 12 ஆண்டு காலமாக இந்த மழை கிடையாது, மாறி கிடையாது. நாடோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தால் மக்கள்கள் கஷ்டப்படுகிறார்கள். எங்கு பார்த்தால் மக்கள்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, 12 வருடமாக நாட்டிலே மழை இல்லாது நாட்டு மக்கள் அனைவருமே குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து நாட்டை விட்டு செல்லுகிறார்கள். நாட்டிலேதான் வறுமை வந்து விட்டதுன்னா நம்முடைய அரண்மனை கூட வறுமை வந்து விட்டது. சாமி, வறுமை வந்து விட்டது. ஐயா, நீ நல்ல தங்கா, நாட்டு மக்கள் குறை என்னவென்று நேரில் கண்டு என்னால் முடிந்தவரை குறை தீர்த்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பவருக்கு இல்லாதவருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அனைவருமே ஒன்றாகிவிட்டது. இருப்பவன் ஒன்றாகிவிட்டான், இல்லாதவன் ஒன்றாகிவிட்டான். எல்லாமே வறுமையில் வாடும் நிலைமையில் ஏற்பட்டது. வேலைக்கு உணவு கிடையாது, தண்ணீர் குடிக்க தண்ணீர் கிடையாது. இப்படி பல வகையான மக்கள்கள் கஷ்டப்பட்டு எத்தனை காலம் இங்கு வாழ்வது என்று நாட்டை விட்டே வெளியேறி விட்டார்கள். ஏதோ மக்கள் நன்மைக்காகவும் இந்த குடும்பத்தின் கஷ்டத்துக்காகவும் இவ்வளவு காலமா நம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணே, அங்கே வாழ்ந்திருந்தோம் மக்களுடைய நலனை நான் பார்த்தேனே தவிர என் குடும்பத்தில் உள்ள நலனை நான் கண்டறியேன். கண்ணே, அப்படி என்ன குறைபாடு தானே தெரியும். நாட்டு மக்களுக்காக பரிந்து பேசி எனது அருமை அண்ணன் கொடுத்த தானிய களத்தில் இருக்கின்ற எல்லாவித பொன் பொருளும் வாரி மக்களுக்காக கொடுத்து விட்டீரியத்தா. என்ன செய்வது? அரண்மனை வறுமை என்று வந்தது என்ன தெரியுமாங்க? அது என்ன? நான் பெற்ற 7 பிள்ளைகளோ அம்மா பசிக்குது தாய் என்று கேட்டவுடனே என் ஈர கொலையே நடுங்க. 7 மகன் அம்மா ஒரு பிடி சாதம் இருந்த கொடு என்று கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்க வச்சதான் தெரியுங்க அரண்மனையில கூட நமக்கு வறுமை வந்து விட்டது என்று. ஆகவே பிள்ளை சொல்லுகின்ற வார்த்தை பெண்மையான் பெருமை கேட்டு தாழ முடியாமல்
தையலால் என்னை தொட்டு தள்ளி கட்டிய தலைவனை உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். என்னங்க மனமாகிய நாளை முதலாக என்றைக்காக நின்று எதிர்த்து பேசியிருக்கின்றேனா? இது காலவரை கிடையாது கண்ணே. மக்கள் செல்வங்களை பெற்றெடுத்த தவிர கணவனிடத்தில் எது வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. எதிர்மாள் உரையால் பதிவிரதை பதிசொல் மீறினால் பாவு என்கிற வார்த்தை ஒரு நாளைக்கு மறந்திருக்கிறேனா? எது நின்று பேசாதன்னா இன்று பேசுகின்ற நிலைமை இறைவன் வைத்து விட்டார் சுவாமி, இறைவன் வைத்து விட்டார். கண்ணே, உலக மக்களுடைய நன்மையை நான் கண்டனத்தவரை குடும்பங்களுடைய கஷ்டத்தை நான் இது காலம் வரை அறியாமல் வாழ்ந்து விட்டேன் கண்ணே. ஏனென்றால் நீங்க ஒரு கொற்றவனுங்க. ஆமா, நாட்டு மக்களுக்கு பற்றி தான் பேச முடியும். ஆகவே நான் பெத்த பிள்ளைகள் பசியால் வாடுகிற நிலைமை கால தாழ முடியாத ஒரு காரணத்தினாலே நீ சம்மதின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நானும் நான் பெற்ற 7 பிள்ளைகளும் சென்று வருகிறேன் தாய் வீடு. எப்படி நாம் வாழ்க்கையை மீண்டும் துவக்குவது? மக்களுடைய நலனை இன்னும் எவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றுவது? மனிதநேயம் எனக்கு தைரியம் கொடுத்திருக்கிறான். மக்களிடத்தில் செல்வத்தை கொடுக்க என்கிற பொருள் செல்வங்கள் கொடுக்கவில்லையே இறைவன். என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று எனக்கு தெரியலையே. கண்ணே நல்ல தங்கா, பிரிவதற்கு ஒரு மன கலக்கமா இருக்கின்றதா? கண்ணே சொல்லுங்களேன். இது காலவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசது கிடையாது. இல்லையே, இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டது கிடையாது. காரணம் என்ன? மனதில் வருத்தம் வேண்டாம், மனதில் வருத்தம் வேண்டாம், மன்னனா சொல்றாரே மங்கை எனக்கு மனதில் கலக்கம் வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னா
நம்ம குடும்பத்திலே நம்ம இல்லத்திலே புகுந்ததோ துன்பம் நல்லோர் புகழோ மனதில் வருத்த வேண்டாம் மன்னாரா செல்வாரே மங்கை கேட்டிருந்தாலும் அது வாரி வழங்கி கொடுத்திருப்பேன். என்னால் முடிந்தவரை என்னால் செய்த உதவி செய்திருப்பேன். ஆனால் மகன்களுக்கு உணவு கிடையாது, உடை கிடையாது என்ற மன வருத்தத்தால் இப்போது அண்ணன் வீடு சென்று வருகிறேன் என்று சொல்லுகிறாயே கண்ணே. நாம் செல்வம் இருக்கும் போது சென்றால் வாருங்கள் மைத்துனரே, வாருங்கள் தங்கா, வாருங்கள் என்று அனைவரும் அழைப்பார்கள், வரவேற்பு கொடுப்பார்கள், உனக்கு வேண்டிய உபசரணை செய்வார்கள். ஆனா கெட்டு வந்து தாய் வீடு போக கூடாது கண்ணே. அப்படி போன நமக்கு நன்மை கிடையாது கண்ணே. நீ உன் தாய் வீடு சென்று விட்டால் நாட்டுள்ள மக்கள்கள் அவரவர் தாய் வீட்டுக்கு போய் விடுவார்களே. நாம எடுத்துக்காட்டாக வாயலாமா? கூடாது கண்ணே. எண்ணத்தை விட்டுவிடு கண்ணே. இது கால வரை கஷ்டங்கள் அனுபவித்தோம். அந்த இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம் எந்த வழி விடுகிறானோ அதன்படி நடக்கலாம் கண்ணே. நான் வேண்டுமானாலும் பிள்ளைக்காக தானே போறேன்னு தவிர வீடு போக வேண்டிய ஒரு மன எண்ணத்தோடு நான் போகவில்லை என் ராஜா. என்னங்க பாவேனா பாவேனா செய்த பாவா சுவாமி 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 பாவி நான் பெற்ற பலர் எழுவரோடு பட்டினியை வாழ்வதை விட பாவி எனக்கு விடையதை கொடுத்தீரானா தள்ளிவிட என்னும் தமையனார் வீடு சென்று பிள்ளையுடைய பசித்திற்க உத்தர தாவையா தனக்கு வேண்டும் என்று சுயநலம் எதுவும் கிடையாது. தான் கட்டிக்கொள்ள ஆடையும் போட்டுக்கொள்ள நகனட்டுகளும் நாம் நதியில் வாழ பெரிதாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய சுயநலம் கிடையாது கண்ணே. மக்கள் செல்வங்களை பாதுகாத்தால் நாளை எதிர்கால நமக்காக கொல்லிப்போல் ஒரு மகனும் இருப்பான் என்பதை கருத்தை கொண்டுதான் நீ எப்படியாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய கருத்தை கொண்டு தன் தாய் வீடு செல்ல வேண்டும் என்று எண்ண கொண்டிருக்கிறான். ஆனால் எந்த நிலையிலும் தாய் வீடு திரும்பி சென்றால் நமக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை கிடையாது கண்ணே. என்ன செய்வது? இது காலம் வரை என்னை எதையும் கேட்டது கிடையாது. இனிமேல் முன்ன வச்ச காலம் பெண்ணு வைக்க மாட்டேங்க. தாய் வீடு போய் வரணும், அண்ணனை பார்க்கணும், அண்ணன் மனைவி பார்க்கணும், மக்கள் பார்க்கணும் நாடு கிடையாது. என் தாய் நாடு அப்படி இருக்கிற நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இதுவரை எண்ணத்தில் கேட்டது கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது என்றும் இல்லாது என்று என் தாய் வீடு சென்று என் மக்களை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீரே கண்ணே. நான் என்ன செய்வேன்? இது காலவரை எனக்கு பக்கத்தில் ஒரு துணையாக இருக்கிறார் மக்கள்கள் மனைவிகள் என்று எதிர்பார்த்திருந்தேன். நீங்களும் என்னை பிரிந்து விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் யார் துணை இருக்கிறார்கள் கண்ணே? ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு கூறுகிறேன் கண்ணே, என் மனம் நோக்கும்படி செய்யக்கூடாது. காரணம் என்ன? இனி தடுத்தால் நிற்க போவது கிடையாது, நிற்பதும் கிடையாது. ஆனால் நீ சென்று மீண்டும் நாடு நல்ல முறையில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்து அங்கு சில காலம் வாழ்ந்து மக்களை காப்பாற்றினால் ஒரு வகையில் நன்மையாகிவிடும். மனம் கெட்டு நொந்து வழி கிடையாமல் உனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காமல் மீண்டும் திரும்பினால் கேட்டின் வாயிற்படியே தன்னைத்தானவே மூடிக்கொள்ள உனக்கு வரவேற்பு கிடைக்காது. உன்னை
யாரும் அழைக்க மாட்டார்கள் கண்ணே. ஓடத்திலே தண்ணீர் இன்னொருத்தி கண்ணீர் ஓடம் போய் ஊரு சேருமா நினப்பு என்னைக்கு மாறுமா ஓடத்திலே தண்ணீர் பெண்ணொரு கண்ணீர் ஓடம் போய் ஊரு சேருமா ஒரே ஒரு வார்த்தை 7 பிள்ளைகளுடன் தாய் வீட்டு போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க கண்ணே. உன் மனம் அப்படி இருக்கிறது, என் மனமோ தடுக்கிறது. இந்த இக்கட்டான நிலைமை என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. ஓ என்னது போ போ அண்ணா என்ன மனந்த ராஜா போன்னு சொல்றீங்களே ஐயா, போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் என்ன பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியாமல் என்ன சொல்லிவிட்டேன். ஆமாங்க, மனதில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உதட்டின் வழியா வார்த்தை வெளிவருமா? நீ மனசுல என்னங்க நினைச்சீங்க? என்ன செய்வதை பிரிய முடியாத தவிப்பு, அது என்ன சொல்வது என்று எனக்கு தெரியாத ஒரு திகைப்பு. இதனால் என்ன நடக்குது என்று எனக்கு ஒரு விளக்கம். புரியவில்லை கண்ணே. நான் போறேங்க. நான் போயின்னு வருவேனா என்ன வர மாட்டேனா? ஐயா நான் போயிட்டு வரையா. உடைந்த பாண்டம் போலின் காலம்
அப்படியா? உண்மைதான். இருந்தாலும் நான் சாப்பிட்டதை தவிர எனக்கு தூக்கம் வருகிறது. அப்படியா? அதனால உன் மடி மீது படுத்தி நான் உறங்க வேண்டும். ஆகட்டுங்க, அப்படியே ஆகட்டும். அத்தா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடிகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள். அலங்காரி 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 கனவு கண்டேன் நானும் கனவு கண்டேன் கனவு கண்டேன் நானும் அழக கண்டேன் கனவு கண்டேன் நானும் கனவு கண்டேன் அலங்காரி நான் ஓய்வெடுக்கும் நேரத்தில் ஆகாத கனவு கண்டேன். என்ன கனவு கண்டீங்க? அந்த கனவு தெரியுமா? என் தங்கை நல்ல தங்கமோ 7 பிள்ளைகளோடு இந்த காலகத்தில் அழுது கொண்டு வருவதை இந்த பாவிடான் கனவு கண்டேன். அத்தா போதுங்க, இது பகல் கனவு. ஒரு கனவு பலிக்கவே பலிக்காது. அதே இரவு கனவு விட்டோம் கண்டிப்பா பலிக்குங்க. நான் சொல்லி பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு சூடு அளவுக்கு மீறி ஆய போறதால சூடு ஐயாவுக்கு என்ன தேய்க்கிறது நாட்டு மக்களே கெஜினுங்கிறாங்க. அதான் அது மட்டும் இல்ல, சின்னஞ்சிறு வயதுல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு தங்கச்சி. அதே ஞாபகம் ஐயாவுக்கு. அதான் வேற ஒண்ணும் பகுதி பாசம் மீறி இப்படி கழுவா. ஆமாங்க வேங்க அப்படிதான் ஏதோ நேரதா. நான் சொல்லி பார்த்துக்கங்க, நான் யாருடைய மனைவி. பகல் கனவு ஒரு காலம் பலிக்கவே பலிக்காது. தெரியாதாங்க. அப்படியே மீறி வந்துட்டா கூட அம்மா விட்டுவாங்களா? நான் யாரு மனைவி? என்னங்க இது? ஆமா, நான் நல்ல தாங்க நம்ம குழந்தை பேர் தான் பாத்துக்கிறோம். நான் 4 பேரை பாத்துக்கிறேன், என் மகன் போர் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி தாய்க்கு தாயகம், தந்தைக்கு தந்தையகம் அப்படிலாம் நான் கண்டிப்பா பாத்துக்கிறீங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அவரை எடுத்துட்டு போங்க. குடி கேட்டா விலைவாசி ஏறி போச்சு. ஐயா, நாங்க மற்ற பேரும் விபச்சாரம் பண்றவங்க.
நாங்க வச்ச பயிரெல்லாம் காட்டுக்கிற மிருதகம் பிலி இல்ல களி கன்றாய போட்டு காட்டுல இருக்கிற மிருகம் வந்து நாட்டை பூந்து அடகுரம் பண்ணி விட்டு நீ என்ன பயிர் வச்ச வள்ளி கிழங்கு நாட்டு விட்டு நட்டா கண்ணு வள்ளி கிழங்கு நாட்டு உன் மூஞ்ச வச்சுட்டு விட்டா சரி நான் மல்லாட்டை போட்டேங்க ஒண்ணு கூட முளைக்கல. எப்படி போட்ட மல்லாட்டை எப்படி போட்ட ஒண்ணு கூட முளைக்கல நான் வேஸ்ட் தான் போட்டேன். வரத்து போட்டானே மூஞ்சி எப்படி அப்ப மோத வச்சா ஆமா நீ என்ன வச்சப்ப ஐயா நான் வச்சுக்கிட்டு காக்காணி அதுல முளக்காய் நாத்து விட்டேங்க நாத்து விட்ட இருக்கிற வந்து சிங்கெல்லாம் கல்யாணம் போச்சு எஜமான் சொன்னாங்க நாட்டு மக்கள் வந்திருக்காங்க ஐயா குடிமக்களா ஆமாங்க இங்க வர காரணம் ஐயா ஐயா நாங்க வைக்கக்கூடிய பயிர் மொத்தத்தையே காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் ஆயிட்டு போயிடுச்சு. அப்படியா? குடிக்க கஞ்சி இல்லை. இவன் ஊரை விட்டே ஓடி போறேன்னு சொல்றான். நீ இந்த ஊரை விட்டு ஓடி போனா அந்த ஊருக்கு சேவல் கூடும். நீ போவாத. நீ தான் கொஞ்சம் கனமான ஆளு. நிறுத்தி வச்சுக்கிறேங்க. இத்தனை வரி கட்ட முடியாது. நீங்களா பார்த்து எதனா செஞ்சாதான். என்ன செய்ய வேணும்? என்கிட்ட வந்து வேலை கிடையாது. அதனால உங்க வேலை நாங்க வேலை முடிச்சுக்குவோம். எனக்கு கொஞ்சம் குண்டு வேற கொஞ்சம் கொடுங்க. அப்படியா? சரி, நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் யாருமே வரி பணமே செலுத்த வேண்டாம். மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மன்னர் மன்னர் சொல்லிட்டாரு. சீட்டு கிடையாது நம்மளுக்கு. ஆமாடா சீட்டே கிடையாது. நீங்க எல்லாம் போங்க எஜமா நானும் வேலைக்கு வருவோம் ஆனா வீட்டுக்கு ஒருத்தம் வந்தோம் நீங்க எல்லாம் தங்கிடுங்க ஒரு வீடு வருவாங்க. நீ ஆம்பளை இல்லாம நம்ம பொம்பளை மாட்டான்னு பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் வீட்டுல தங்கிடுங்க உங்க சம்சாரம் தான் அனுப்பி நான் பாத்துக்கிறேன்றேன் சம்சாரம் எங்க ஆட்ட விட்டு அவங்க ஆட்ட வேட்டையாடுவாங்க. ஏய் நீங்க வந்தா குச்சி விட்டு பத்துப்பீங்க பொம்பளைங்கன்னா கரெக்டா குடிப்பாங்க புரிய கிளம்புங்க 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 குடிமக்களே, அது மட்டும் இல்லாது காவலர் தாரி உடனே தெரிந்து வருங்கள். இவருக்கு என்ன விதை தேவையோ அடுத்தும் கொடுத்து அனுப்புங்க. சில்லற காசுலாம் போய் நோட்டை மட்டும் வச்சுருங்க ஆமா விதை என்னென்ன விதை உண்மை எடுத்துக்கங்க கிளம்பு கிளம்புங்க இப்படி நாடகம் செல்ல வேண்டும். அதனால் இப்ப எல்லாத்தையும் செய்ய வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஆள் நம்மோடு காலகத்துக்கு வர வேண்டும். அப்படியா ஐயா வர்றாங்களா இல்லையா நான் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்னா ஆம்பளைங்க நீங்க யாரும் வத்தாலும்பா பொம்பளைங்க மட்டும் அனுப்பான்னு ஏண்டா பொம்பளைங்களை காலகத்து வருவாங்க. ஏன்னா இவனுக்கு குச்சி புட்டு பட்டுவானுங்க ஒரு கொஞ்சமா அறிவு இருக்கா காணகத்துக்கு பொம்பளை வருவாங்களா ஆமா அந்த காலத்தையே மொத்தலே அடிச்சு பேரு அந்த காலம் வேற இந்த காலம் வேற இந்த குழந்தை ஏனென்றால் காலகத்திற்கு பெண்கள் செல்லக்கூடாது. ஆடவன் வந்தால்தான் ஏனென்றால் காலகத்தில் எவ்வளவு மிருகம் இருக்கும். பொம்பளை வரலாமா? அப்படியே மீறி உங்க தங்கச்சி வந்தா கூட அம்மா பாத்துப்பாங்க. அம்மா அம்மா அப்பா தெரியாது உங்களுக்கு. என்னங்க நீங்க எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? அலங்காரின்னு எதுக்கு பேர் வச்சீங்க? அள்ளி குடுக்கறதால நீங்க அலங்காரின்னு அம்மாவுக்கு நீங்க கவலையே படாதீங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நல்லா நல்ல தங்க வரட்டும். நான் கண் கலங்காம நான் பார்த்தேன். இருக்கான் நான் அப்படியே படி பெண்ணா நானு வாரி வாரி மக்களுக்கு இந்த கையால் நான் எப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஏனென்றால் என் தங்கைக்கு ஒரு குறை என்றால் அது என்ன சேர்ந்தது. என் தங்கை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி வந்தால் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏங்க அந்த குறை வரவே வராதுங்க. நான் இல்லை என்று அந்த குறையை இருக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு என்ன சொல்லாங்க. அண்ணனுக்கு அண்ணாகும் அண்ணனுக்கு அண்ணனாகும் தங்கைக்கு தங்கையாகும். நீதான் நிறுத்தி ஏனென்றால் உன்னை அண்ணி இல்ல தாய்க்கு சமன் இருக்கிறார். ஆரம்பிச்சு சொல்லிட்டீங்க. ஆமா தாய் தாங்க. அவ எனக்கு மகங்க. அப்படியா? நான் நாத்தனார் நினைக்கவே இல்லைங்க. சத்தியமா சொல்றேங்க. அவ எனக்கு மகத்தான். அப்படியே நாத்து நினைக்கல நாத்துலடா நாத்தனார். அப்படியே நான் காலக செஞ்சு விட்டாலும் காலக செஞ்சு விட்ட பிறகு என் தங்கை வந்தால் என் தங்கைக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். நீங்க சொல்லணுமா? என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறீங்க. வியாபாரம் போறேன் பஞ்சமாக போறேன். அப்படியே வந்தாலும் கொட்டில இருக்கு. குழந்தைக்கு வரட்டும் நாத்தனார் வரட்டும் நாத்தனார் கூட என் மகன் வரட்டும். அவ எப்படி எப்படி சாப்பிடணும் அவங்க சவுதி சாப்பிட்டு போட்டோம். அப்படியா? நல்ல முறையில் பார்த்து அனுப்புறேன். பாத்துக்கலாம்